அனைவருக்கும் வணக்கம். கடவுள் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் களைகள் எவ்வாறு ஒரு விவசாயி அந்த களைகளை பொறுமையோடு காத்திருந்து அந்த களைகளை அகற்றுகிறார் என்பதை நமக்கு ஒரு உவமை மூலமாக இன்று நமக்கு சொல்லுகிறார். ஒரு விவசாயி வயலில் விதைக்கின்றார். காலையில் பார்த்தால் அங்கே களைகளும் முளைத்திருக்கிறது. வேலையாட்கள் ஓடி வந்து கேட்கிறார்கள், ஐயா, நாங்கள் இந்த களைகளை பிடுங்கி எறிந்து விடவா என்று. அவர் சொல்லுகிறார், பொறுமையோடு இரு, பொறுமையோடு காத்திரு. இயேசுவில் அன்பானவர்களே, இதுதான் கடவுளுடைய பண்பு, பொறுமையோடு காத்திருப்பது. எதற்காக? மனமாற்றத்திற்காக கடவுள் பொறுமையோடு காத்திருக்கிறார். உலகம் இன்று சென்று கொண்டிருக்கின்ற பாதை கடவுள் பக்கம் செல்கிறதா, இல்லை இந்த உலகளாவிய இன்பங்களை தேடி செல்கிறதா என்பதை நாம் சிந்திக்கின்ற பொழுது, பணம், பதவி, அதிகாரம், பட்டங்கள், இவைகளைத்தான் மனிதன் பின்பற்றி செல்கிறானே தவிர இன்று கடவுள் பக்கம் செல்வதற்கு மனிதன் விரும்பவில்லை. காரணம், இந்த தற்காலிக இன்பங்கள் தான் இன்று அவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறது. ஆனால் கடவுள் பொறுமையோடு காத்திருப்பார். ஒரு தாய் தன்னுடைய குழந்தை தவறு செய்தாலும் அந்த தாய் என்னுடைய குழந்தை மனம் மாறுவான் என்று பொறுமையோடு காத்திருக்கிறார். எதற்காக? அந்த குழந்தை மீது தாய் அன்பு கொண்டிருக்கிறது. அந்த அன்பின் நிமித்தமாகத்தான் அந்த தாய் தன்னுடைய குழந்தை மனம் திரும்புவாள் என்று பொறுமையோடு காத்திருக்கிறார். அன்புக்கினியவர்களே, பெற்றெடுத்த ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்காக காத்திருப்பதை போல கடவுள் நமக்காக பொறுமையோடு காத்திருக்கிறார். அந்த நாள் வரும் என்ற நம்பிக்கையோடு அவர் காத்திருப்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். எனவே இது ஒரு மனமாற்றத்திற்கான ஒரு காலம், மனமாற்றத்திற்காக காத்திருக்கின்ற ஒரு காலம். கடவுள் நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர். என்னுடைய அன்பு பிள்ளைகள் என் பக்கம் திரும்பும் என்பதை கடவுள் இருங்கர விரித்தவராய் அவர் காத்திருப்பதை பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகம், அந்த நிலக்கிழாருடைய பணியாளர் அந்த நிலக்கிழாரிடம் போய், நல்ல விதைகள் அல்லவா விதைத்தோம், ஆனால் அங்கே களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்கிற அந்த கேள்வி, இந்த உலகை படைத்த கடவுள் நல்லவைகளாய்த்தான் படைத்தார், எல்லாம் நல்லதாக கண்டார். ஆனால் அங்கே தீயதும் வந்தது. எனவே கடவுள் இந்த உலகில் நல்லதையும் படைத்த கடவுள் தீயதை படைக்கவில்லை. மனிதன்தான், மனிதனுடைய வாழ்வில்தான் தீயது புகுந்தது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இறைவனுக்காக காத்திருக்கிறோம். அவருடைய பொறுமை நம்முடைய உள்ளங்களிலும் ஏற்பட வேண்டும் என்பதுதான். எனவே கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்ட நாம், அவர் நமக்காக பொறுமையோடு காத்திருப்பதைப் போல நாமும் பிறரிடம் பொறுமை கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய செயல்கள், நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் இறைவனோடு, அந்த இறைவனுடைய பாதையிலே பயணிக்கின்ற பொழுது எவ்வாறு கடவுள் பொறுமையாக இருக்கிறாரோ அதுபோல நாமும் பொறுமையாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்லுகிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே அந்த இறைவன் எவ்வாறு தன்னுடைய அன்பு பிள்ளைகளுக்காக பொறுமையோடு காத்திருந்து தன்னுடைய வாழ்க்கையை இந்த வயலில் விதைக்கப்பட்ட களைகளில் சொல்கின்ற ஓமையைப் போல நாமும் நல்ல விதை விதைக்கப்பட்டிருக்கிற இந்த மானிடத்தில், இந்த உலகத்தில் நாம் தீயதை களைந்து நல்லவைகளையே கொண்டு செல்வோம், நல்லவைகளிலே பயணிப்போம். பொறுமையாய் நாம் காத்திருந்து அந்த இறைவனை, அந்த இறைவனுடைய பாதையிலே, அந்த இறைவன் பக்கம் திரும்ப இறைவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வோம். இறைவனுடைய அன்பு பிள்ளைகளாக வாழ ஜெபிப்போமா. அன்பின் இரக்கமுள்ள தந்தையை, இந்த அருமையான நாளிலே பொறுமையை கற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தாரும்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.